வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ பராபர வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 4/6/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இரவு 11:31 வரைக்கும் தேய்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 9:02 வரைக்கும் சுப்ர நாமயோகமும் அதற்கு பிறகு பிராமிய நாமயோகமும் காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 10:28 வரைக்கும் பவகரணமும், இரவு 11:31 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தைலம் தெற்கு திசைக்கு அவசியமாகவும் தேவை இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தைலம்ங்கிறது வலி நிவாரணம். வலி நிவாரணம் நம்ம கை கால் வருத்தத்துக்கு பூசுகிற ஏதோ ஒரு வலி நிவாரணியை நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலைல 10:36 11:30 வரைக்கும், மாலையில் அதாவது மதியத்தில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:42 3:46 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:53 7:27 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:01 10:05 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் சதுர்த்தி திதி. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் உத்தரவாத கையெழுத்துக்கள் மட்டும் போடக்கூடாது. மற்ற நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் சதுர்த்தி திதியில். நான் எப்போவுமே சொல்லுவேன், சதுர்த்தி திதி அப்படின்னு வந்துட்டாலே விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகர் வழிபாட்டு சிறப்பு. அதுவும் சதுர்த்தி திதியில் செய்கிறவங்க பிறந்தவங்க விநாயகரை வழிபடுறது சதுர்த்தியில் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அதுலேயும் முக்கியம், வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்ப்பிறையில் வழிபடுறது இன்னும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பவகரணம் காலையில் 10:28 வரைக்கும், பாலவக்கரணம். பவமும் பாலவும் சேர்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல கரணம் தான். பவம் எல்லா காரியங்களுக்கும் சிறப்பு. கோயில் கும்பாபிஷேகம், கோயில் எல்லா விஷயங்கள்லேயும் பவகரணம் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு கரணமாக இருக்குது. இப்போ பவகரணம் ஒரு சிறப்பான கரணம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் காரியங்கள் செய்யலாம். பாலவ கரணமும் ஒரு சிறப்பான காரணம். அதில் முக்கியமாக அது என்ன சிறப்புக்குன்னா, இந்த சண்டை பஞ்சாயத்துகள், இப்போ மேலதிகாரியோட ஒரு விஷயத்த பேசணும், அவர் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாருன்னா இந்த நேரங்களில் போய்ட்டு பேசலாம், சிறப்பாக அமையும். அல்லது ஒரு இரு தரப்புக்கு இடையில், அதாவது முதலாளி தொழிலாளி, ஒரு சில தரப்புகளுக்கு இடையில், இரு தரப்புகளுக்கு, ஒரு கணவன் மனைவி, இப்படி ஒரு சில சிக்கல் இருந்தால் நீங்கள் போய் பேசி வச்சு இன்றைக்கு பேசும்போது அது தீர்வு கிடைக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படிங்கிற நேரத்தில் நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். ஏன் அப்படி பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சரியான முறையில் இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். தொலைந்து போகிறவர்களுக்கோ, இந்த விமானத்தில் போகிறவங்களுக்கோ, இல்லைன்னா ஒரு கடலில் போகிறவங்களுக்கோ திசை காட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். விமானம் எப்படி பறக்குது, கரெக்டான திசையில் எப்படி போகுதுன்னா, வானத்தில் எப்படி திசை, ரோட்டில் போகும்போது எந்த ரோட்டில் போகிறோம்னாலும் நம்மளுக்கு தெரியும் பாதையில் போகும்போது. ஆனால் விமானத்துக்கு எப்படி தெரியுது, கடலில் ஒன்றுமே இல்லை, எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உயரம், இருக்கிற இடம், அந்த மாதிரியான, அதாவது அதை சொல்லுவாங்க அந்த ரேகை,
உலகத்தின் ரேகை அச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு ஒரு திசை காட்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இதில் இந்த பக்கத்தில் இந்த இதில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு திசை காட்டி வழிகாட்டி. கப்பலில் ஒரு வழிகாட்டி இருக்கு, மாலுமிகள் உபயோகிக்கிற வழிகாட்டிகள். அது எந்த திசையை நோக்கி போகணும் அவங்களுக்கு தெரியும். வடக்கு திசையை நோக்கி நம்ம போனோம்னா இந்த இடத்துக்கு போயிடலாம், எந்த இடத்துல இருக்கிறோம்ங்கிறெல்லாம் துல்லியமாக அந்த இது காட்டும். அப்போ அப்படி இருக்கிற மாதிரி தான் இதுவும் ஜோதிடம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டும். இது ஒரு வாழ்க்கையானு கேட்டால் வாழ்க்கைக்கான சில விஷயங்களை வழிகாட்டக்கூடியது. அந்த வழிகாட்டிகளில் நீங்கள் சரியாக அதை உங்களுடைய பாதைகளை தீர்மானிச்சிங்க அப்படின்னா அந்த பாதை சிறப்பான வழிகாட்டலாக இருக்க போகும். எப்படி அது சிறப்பான வழிகாட்டல அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது லக்கணம். 99% லக்கணம் தெரியாது. உங்களோட உயிர் சக்தி, உயிர் நாடி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை. அப்புறம் எப்படி உங்களோட வாழ்க்கை முன்னேற போகுது? உயிரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள, வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போத்தானே உங்கள் வாழ்க்கை போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடல் மனதுக்கு பார்க்குறீங்க. மனத்துக்கு ஓரளவுக்கு ஓகே, உடல் ஆரோக்கியம் ஓகே, ஆனால் வாழ்க்கை எங்கே போகுது? உயிர் பிரிஞ்சா அதுக்கு பேர் என்ன பேர்? அதை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது லக்கணம். லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் 12 கட்டங்கள் போட்டு ஒரு ராசி கட்டம் இருக்கும். அதில் லானா இல்லைன்னா 1 இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்கணம்னு அர்த்தம். அப்படியும் பார்க்க தெரியாதுன்னா அதில் விபரங்கள்னு ஒரு இடத்துல ராசி, லக்கணம், நட்சத்திரம், மற்றது திதி, யோகம், கரணம், அவயோகி, யோகி, கரணநாதன், இது 5மே முக்கியமான பகுதிகளாக எழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் அது சரியான ஒரு ஜோதிடம். இதெல்லாம் எழுதலைன்னு சொன்னால் அது சரியான ஜோதிட குறிப்புகளை கொடுக்கறதாக இல்லை. இல்லை இதில் எதுலேயுமே பார்க்க தெரியல, எனக்கு ஜாதகமே இல்லைன்னா ஒரு ஜோதிடத்தை போங்க, கேளுங்க. அடுத்து அவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன மகா திசை புத்தி நடக்குது, அந்த மகா திசை புத்தி எனக்கு சாதகமா பாதகமா, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா, ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி நடக்குதே, அது இந்த புத்தியில் நடக்குதா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தா தான் இந்த பலன் வழிகாட்டுறதாக இது. நன்மையான விஷயங்களை சொல்லும்போது அதுக்கு முயற்சி பண்ணுங்க, சும்மா இருந்தாலும் கிடைக்காது. ஒரு பாதகமான விஷயத்த சொல்லும்போது கவனமாக இருங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. அதனால தெளிவாக அந்த விஷயங்களை செய்தது. அடுத்து ராசி பண்ணுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும், இல்லை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை வழியில், அது முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துருந்தா, இல்லை ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்தா, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தா அந்த வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கல. சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாக அமையும். அடுத்து ரிஷபராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் சாதிக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவசரப்பட்டு எதுவுமே செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியும் தேவை. கையில் இருக்கிறது கூட தொலைகிறதுக்கோ காணாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது சிறப்பை தரும். அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம் இதில் கவனமாக இருக்குன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளாது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
கல்வி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்கணும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்தது, ஒரு விஷயத்தை வெளியே சொல்லும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் பொய் செய்கிறது வேறு ஒன்றா இருக்கும். அதனால பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது சரியான சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் நிச்சயமாவது, சரியான வரன் கிடைக்கிறது, திருமண வாழ்க்கை நீண்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கூட இருக்கவங்க மூலியமாக நீங்கள் சொல்கிறத கேட்குறது மூலியமாக அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கன்னி ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளாக உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் நல்ல நிகழ்வு நடக்கும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக ஒரு குழந்தைக்கு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதா இருந்தாலும் யோசித்து தெளிவான முடிவோடு நீங்கள் செய்யும்போது தான் அது வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உடலில் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் செஞ்சிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பாக பிரிவினை, அவசரப்பட்டு இந்த சொத்து விஷயங்களில் இந்த பாக பிரிவினைகளையும் பேசாமல் இருக்க நன்மை தரும். நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான, குலதெய்வம், கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் செஞ்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக குழந்தைகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்துக்களில் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக, அதாவது தெளிவாக என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை சரியாக ஆற்றும் போது அந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரி வரும். கணவன் மனைவியத்தில் அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாள், கருத்து வேறுபாடு நீண்டக்கூடிய நாள்கள்லாம் இந்த நாளாக இருக்குது. அதை காதல், கையாட்டங்களில் சில மகிழ்ச்சிக்கு தரமான நிகழ்வுகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறீங்களா அல்லது குழந்தைகளோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்கணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நிதானமாக முறையில் முயற்சி பண்ணுங்கள். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காங்க. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம், கடந்து போக பாருங்க, பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதிகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த தெளிவான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டிட்டிங்கன்னா சரி. தெளிவான விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சிக்கல்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியன், அம்பாள், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும்.
தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக சொன்னால் தாய், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை, மற்றது சகோதர, அதுவும் இளைய சகோதர சகோதரிகள், இவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவை இல்லாமல் அவங்களோட சிக்கல்களை வளர்த்து கொள்ளாதீங்க. அடுத்தது கருத்து வேறுபாடு முரண்பாடு பார்த்தோன்னா அது உங்களால் வர்றது, அதனால அதை கடந்து போக பாருங்கள். அதை பேசி பேசி பெருசாக்காதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன், இல்லை அதை இதை சரி செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு புனரமைக்க போகிறோம், ஒன்றும் செய்யாதீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு தடை கிடைச்சே தீரும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக இருங்க. ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க, அந்த பத்திரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. ஒரு விண்ணப்பத்தை போடுறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. 3வது நபர்ட்டையும் கொடுத்து சரி பார்த்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை வேலையை செய்யுங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடித்து தெளிவான முறையில் நீங்கள் செஞ்சால் தான் இந்த நாளில் அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம். தர இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தி, என்னாலையும் எல்லாம் செய்ய முடியும், உங்களோட முயற்சிகளால் அந்த சக்தி கிடைச்சிருக்கும். அதன் மூலயமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருந்தால், குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கணும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியது, அது சுப முடிவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கையில் இருக்க பணம் தேவையில்லாமல் ஒரு நஷ்டம் சந்தித்துனா அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புதிய வருமானத்தை நீங்கள் உழைச்சி அதற்கு சேமிப்பாக வச்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கட்டும், இல்லை நீங்களே முயற்சி பண்ணுறீங்களா இருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர் முயற்சி பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிற திறனும் இல்லை. நீங்கள் செய்கிற செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு விரயமாகவோ நஷ்டத்தை சம்பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்பீங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள், அதாவது நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அது ஒன்று நடக்குதுங்க. இதனால மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பண வரவை எதிர்பார்த்தா கூட அதில் ஒரு தடை இல்லைன்னா தாமதம், அல்லது எதிர்பார்த்த விட ஒரு குறைவான ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து தொடர்போடு எந்த விஷயம் செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இல்லைன்னு சொன்னால் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். உடல் உபாதைகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக பெண்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி செலவுகள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக செலவழிங்க, இல்லைன்னா அது பண இழப்பில் தான் கொண்டு போய் முடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.